மனசாட்சிடா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா ஆகாச வீரன் சாங்கு. இது பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. நான் கேட்டேன், ஹெட்செட் போட்டேன். தலைவன் தலைவி படத்தோட செகண்ட் சாங்கு. ஃபஸ்ட்டு பாட்டு பொட்டலை மூட்டையே எங்கேயோ போயிடுச்சு. நிற்கிறேனே சொக்கி சொக்கி வைக்கிறேனே. சுபாலட்சுமி வாய்ஸ் செமையாக. அந்த பாட்டு செம லூப் மோடில் இருக்குது. அடுத்து இந்த பாட்டை கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் லூப் மோடில் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, பரவாயில்ல, நல்லா இருக்குது. அதோட ரியாக்ஷன் இப்போ பார்ப்போம். சந்தோஷ் நாராயணன் மியூசிக் தான் இந்த படம். அது யுவன், இது சந்தோஷ் நாராயணன். பிஜி தியாகராஜன், சத்யஜோதி ஃபிலிம்ஸ். அது வந்து சூப்பர் குட் ஃபிலிம்ஸு. சத்யஜோதி ஃபிலிம் ரெண்டு தரமான படம் இந்த வாரத்தில். மாரீசன் தி வாய்ஸு. கண்ணால் திறந்த உள்ள பறந்தா லவ் ஸ்டோரி. ரெண்டு பேர் நல்லா கத்துறாங்கப்பா மலை மேலே உச்சியில் நின்று. உச்சி உண்டுக்கே நீ உச்சம் வரம்பா. இந்த தீயோட மெஸ்மரைசிங் வாய்ஸ் இருக்கு. ஐயப்பா. பிரதீப் குமார், ஆப்வியஸ்லி அண்ணனோட வாய்ஸ். பிரதீப் குமார் அண்ணன் வாய்ஸ். ஸ்லோவாக அந்த இந்த சாங் மாதிரி இருக்கு. கண்கள் ஏதோ சாங், அந்த சித்தா படத்துல அந்த பீட்டு. அந்த ரயிலின் ஒலிகள். ப்ளூ ஸ்டாரு. உந்தன் கையில் கொண்டு எங்காதை என்று இதன் ஏன் தோன்றது தீண்டது. அந்த டியூன் அப்படி, அந்த டியூன் தான் பேக்ரவுண்ட் டியூன்லாம் அப்படிதான் இருக்கு. தேட்டரில் பாப்கார்ன் ஊட்டி விட்றாங்க. லவ் கல்யாணம்லாம் பண்ண இப்படிலாம் பண்ணணுமா நம்பணும்? அதே வேணாம். அவ்வளோதான். சீட்டு இறங்கிச்சுன்னா நான் கூட நிறைய டைம் பார்ப்பேன் இந்த படத்துலலாம். தேட்டரில் எதனா மொக்க படம் எதனா டிக்கெட்னா கடைசியில் கார்னரில் 2 சீட்டு புக்காக இருக்கும். நமக்கு தான் அதெல்லாம் கொடுத்து வைக்கல. நல்லா தான் இருக்குது. செலவு மிச்சம். நம்மளுக்கே 1008 செலவு இருக்குது, 1008 பிரச்சனை இருக்குது. இவ்வளோதான் நான் பண்ணிடும். காதல் பாட்டை மட்டும் கேட்டுட்டு போய் அடிச்சுட்டு அதோட வந்துடும். அதான் பிடிச்சா நானும் போட போகிறேன். விஜய் சேதுபதி அண்ணா ரொமான்ஸ்லேயும் அடிச்சு நோக்குவார். இந்த நித்யா மேனன் மேடம் வந்து நாங்கள் இப்போ திருச்சிற்றம்பலம் தான் மொத்த தமிழ் ஆடியன்ஸும் கவர்ந்துட்டாங்க. அவ்வளோ அதுக்கு முன்னாடி நிறைய தமிழ் படம் நடிச்சிருந்தாங்க அவங்க, அவ்வளோ கவரில். அந்த திருச்சிற்றம்பலம் சோபனாங்கிற கேரக்டரு மொத்த தமிழ் ஆடியன்ஸும் கவர்ந்துருச்சு. மொத்த தமிழ் ஆடியனும் கவர்ந்துருச்சு. சமீபத்தில் அவங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தாங்க, நான் சினிமா தான் எனக்கு பிடிக்காத ப்ரொஃபஷன், ஆனால் அதில் தான் நடித்து கோடி காட்டுறாங்க. ஆனால் தலைவிதி தான். சினிமா வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு சினிமா கிடைக்காது. அதான் விதி. சினிமாவே வேணாங்கிறவங்களுக்கு, வெறுக்கிறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்ன பண்ணுறது? நம்ம வீடியோ இன்றைக்கி தான் ரீச் ஆக போதும். அவ்வளோ கல்யாணத்துக்கு முன்னாடி வர சாங் போல இது லவ் சாங்கு. அவன் கீரை போடுறாரு ஸ்கூட்டரில் 25ஆம் தேதி. ஃபஸ்ட்டு நான் இதுதான் பார்ப்பேன். 2வது தான் மாரீசன் கூட பார்ப்பேன். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் இந்த படம் தான்.